ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கீ யூடியூப் சேனல். இன்றைக்கான பதிவு என்னென்னா, முதல் 4 புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்களோட ஷார்ட்கட் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு முதல் 4 புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் என்னென்னு பார்க்கலாம். ராஜகிருதம், வைஷாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம். எந்தெந்த பிளேஸு? ராஜகிருதம், வைஷாலி, பாடலிபுத்திரம், குண்டலவனம். இந்த 4 பிளேஸில் தான் மாநாடு நடைபெற்றது. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா ரவை பாகு. ரவை பாகு இந்த கொஸ்டின் கேட்டாலே நம்மளுக்கு ரவை பாகுன்னு ஞாபகம் வந்துடணும். அதாவது ரா அப்படின்னா ராஜகிருதம், வை அப்படின்றது வைஷாலி, பா அப்படின்றது பாடலிபுத்திரம், கு அப்படின்றது குண்டலவனம். புரியுதுங்களா? ரா அப்படின்றது என்னது? ராஜகிருதம், வை அப்படின்றது வைஷாலி, பா அப்படின்றது பாடலிபுத்திரம், கு அப்படின்றது குண்டலவனம். நம்ம இந்த ஷார்ட்கட்டை 2ஆக பிரிச்சுக்கலாம். ரவை தனியாக, பாகு தனியாக. இப்போ ரவை அப்படின்னாலே ரா அப்படின்னா ராஜகிருதம், வை அப்படின்னா வைஷாலி. இப்போ ரவைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ராஜகிருதம் வைஷாலினி ஞாபகம் வரணும். பாகு அப்படின்னாலே பாடலிபுத்திரம் குண்டலவனம் ஞாபகம் வரணும். புரியுதுங்களா? அப்போ முதல் 4 புத்த சமய மாநாடுகள் நடைபெற்ற இடங்கள் அப்படின்னாலே நம்மளுக்கு ரவை பாகுன்னு வரணும். ரவை அப்படின்னா ராஜகிருதம் வைஷாலி, அடுத்து பாகு அப்படின்னா பாடலிபுத்திரம் குண்டலவனம். ரவைன்னு என்னது? ராஜகிருதம் வைஷாலினி, பாகு அப்படின்றது பாடலிபுத்திரம் குண்டலவனம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நமது கீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் மற்றும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ்.